இப்போ வண்டி வந்து பவானிலேருந்து கிளம்பி டீசல் ஃபுல் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ பெரியாம்பட்டியில் இந்த டீசல் திருடுற கடையில் டீசல் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் டீசல் எடுத்தது. நான் அவங்க ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து எடுத்தேன். சரி, எடுத்து தான் பார்த்துக்கலாரு. பாருங்க, சதீஷவன் வண்டி. இப்போ வண்டி வந்து பவானிலேருந்து கிளம்பி டீசல் ஃபுல் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ பெரியாம்பட்டியில் இந்த டீசல் திருடுற கடையில் டீசல் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் டீசல் எடுத்தது. நான் அவங்க ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து எடுத்தேன். சரி, எடுத்து தான் பார்த்துக்கலாரு. இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால், டிரைவர் ஃபோன் பண்ணால் வந்து டீசல் எடுத்து கொடுத்துட்றாங்க. வண்டி நிறுத்தினா சொல்லிட்டு உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் நிறுத்தினா எங்க தூங்கல? எத்தனை நாள் வந்து திருப்பி நடக்குது? என்ன இவரு பார்த்துக்கலாம். என்ன ஃபோன் யாருக்கு பேசிட்டு? பவானி, ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வந்துருக்குதுங்க. எங்களுக்கு சக்தி சிவன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 100 லாரி ஓடிட்டு இருக்குதுங்க. இப்போ என்னோடய வண்டியில் வந்து அடிக்கடி டீசல் திருட்டு நடந்துட்டு இருக்குதுங்க. அதை கையங்காலமாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்க. இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா மாட்லாம்பட்டிங்க. மாட்லாம்பட்டியில் கரெக்டாக நாங்கள் டிரைவர் வந்து காலையில் 11 மணிக்கு இங்கே வந்தாருங்க. நாங்கள் பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த டீசல் திருட்டு வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்கிறோங்க. எனக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 28 இடத்துல எங்களுக்கு வந்து இது மாதிரி டீசல் திருட்டு நடந்துட்டு இருக்குதுங்க. இது மாதிரி சின்ன சின்ன கொட்டாயாக போட்டு டீசல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எங்களால் தொழிலே பண்ண முடியலைங்க. கொஞ்சம் இது அரசு பார்த்து எங்களுக்கு இந்த டீசல் திருட்டு வந்து கொஞ்சம் தடுக்கணுங்க. ஏன்னா எங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த டீசல் திருட்டு நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த டீசல் திருட்டு நடக்கணுங்க சார். முதல்ல லாரி தொழில் வந்து நலிவடைஞ்சு போயிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு டேக்ஸு, ஒவ்வொரு வரி, டயரோட விலைவாசி, டீசலோட விலைவாசி ஏற்றனால எங்களால் எந்த தொழிலுமே இந்த தொழில் பண்ண முடியாமல் நாங்களே ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்கிறோங்க. அது இல்லாமல் இது எங்கள் டிரைவரே வந்து எங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து துரோகம் பண்ணுறாங்க. அதனால் இந்த டீசல் திருட்டை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தமிழக அரசு வந்து இதை தடுத்து நிறுத்தணுங்க. நன்றி. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைங்க சார், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வண்டியில் டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறையுதுங்க. சென்சாரில் அலர்ட், ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கில் சென்சார் அலர்ட் வச்சுருக்கிறேங்க. ஆட்டோமேட்டிக்காக அது குறையுது. நம்ம டிரைவர்கிட்ட ஏன்னு கேட்டோம்னா, இல்லைங்கன்னா வண்டி மைலேஜே இவ்வளோதான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அது உண்மையான விஷயம் கிடையாதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5க்கு மேலே மைலேஜ் வரணுங்க. 1 லிட்டருக்கு 5 கிலோமீட்டர் போகணுங்க. ஆனால் அந்த டிரைவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி போகுதுங்க. டிரைவர் கேட்டால் ஒரே வார்த்தையாக வண்டி மோசங்க அப்படின்றாரு. இதெல்லாம் புது வண்டிங்க. இந்த வண்டியெல்லாம் புது வண்டி எடுத்து 1 வருஷம் கூட ஆகலைங்க. எங்களால் டியூ கட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். இது மாதிரி திருட்டு நிறைய நடந்துட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த டீசல் திருட்டு பேர் சண்முகம் மேடம், கோவிந்தராஜ்னு சொல்லிட்டுங்க. அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறா அப்படிங்க. ஃபோன் பண்ணோன்னா அவர் வந்து இங்கே வந்து எடுத்து இது பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ரெகுலராக பார்த்தீங்கன்னா முன்னாடியே டீசல் கேனை கட்டி தொங்க விட்டுறாங்க. டிரைவர் வர வழியில் பார்த்தா டீசல் கேன் இருந்தால் உடனே வண்டி ஓரம் கட்டி நிறுத்திக்கிறாங்க. அந்த 1 மேலிருந்து இந்த டேட் வரைக்கும் மட்டும் என்னோட வண்டியில் இந்த டிரைவர் 8 டைம் இந்த இடத்துல வண்டி நிறுத்தி டீசல் தேடி இருக்கிற அப்படிங்க. எங்களால் தொழிலே பண்ண முடியலைங்க. இது குறித்து இங்கே எங்கே இல்லைங்க சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. நாங்கள் நிறைய டைம் நடக்குதுங்க சார். இப்படி கையும் காலமாக பிடிச்சோம்னா மட்டும்தான் நம்ம வந்து அவகிட்ட வந்து பேச முடியுதுங்க. நம்ம இல்லை அப்படின்னா அது ஒரே வார்த்தையே வண்டியில் வந்து மிஸ்டேக்குங்க, வண்டி மைலேஜ் வர மாட்டேங்குது, அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கையும் காலமாக பிடிக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த 8 டைமாகவே எங்களுக்கு ஒரு 4 டைமுக்கு முன்னாடியே டீசல் எடுக்கிறது தெரிஞ்சிருச்சுங்க. நம்ம கையும் காலமே பிடிக்கணுங்கிறக்கோசரம் தான் கரெக்டாக இன்னைக்கு தான் நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அசோசியேஷன் சார்பாக எதனா புகார் கொடுக்குறீங்க? இல்லை, அசோசியேஷன் சார்பாக இப்போ வந்து காரியமங்கலம் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்குறாங்க. நீ அடுத்த ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க சார்.